வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுக்காக நான் ஸ்டெல்லா ரோபர்ட் கென்னடி. முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு. அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் போலியானவை என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவிப்பு. பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு. மட்டக்களப்பு வாழைச்சேனை கோரளை பற்றி பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கவனஈர்ப்பு போராட்டம். திருகோணமலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வயல் நிலங்களை கமநல காப்புறுதி சபையினர் பார்வை. சீனா சார்பில் அமெரிக்காவில் இரகசிய போலீஸ் நிலையம் ஒன்றை நடாத்தியதை நபர் ஒருவர் ஒப்புக்கொண்டார். தொடர்வது முதன்மை செய்தி. தேர்தல் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் வரை தேர்தல் திகதியை அறிவிப்பதில் சட்ட ரீதியான தடைகள் நிலவுவதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் தேர்தல் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் எனவும் RMAL ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் எதிர்வரும் ஜனவரி மாதத்திற்குள் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. அதற்கமைய உள்ளூராட்சி தேர்தலுக்காக புதிய வேட்புமனுக்களை கோருவதற்காக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி நிர்ணயத்தின் போது கல்வி பொதுதராதர சாதாரணதர மாணவர்களுக்கான பரீட்சை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என பெவிதுருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதயகமன் பிள்ள வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். அவர் பேசும்போது மிக வேகமாக அதனை கூறினார். அவ்வாறாயின் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அன்றுதான் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இந்த நிலையில் மற்றொரு முக்கியமான விடயத்தை நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். எதிர்வரும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரை கல்வி பொது தராதர சாதாரண தர மாணவர்களுக்கான பரீட்சை இடம்பெற உள்ளது. இதனை அரசாங்கம் மறந்துவிட்டது போலும். பரீட்சை காலத்தில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாது. ஆதலால் தேர்தலை மே மாதத்தில் நடத்துமாறு நான் கோரிக்கை விடுக்கின்றேன். அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் போலியானவை என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கால வாக்குறுதிகள் போலியானவை என மக்கள் உணர்ந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். விசேஷයෙන්ම විදුලි බල මණ්ඩලය විදුලි බල පනතට අනුව ஆட்சியை கைப்பற்றுவதற்காக தேசிய மக்கள் சக்தியினர் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தனர். எனினும் அவை நிறைவேற்றப்படவில்லை. அதிகாரத்துக்கு வந்தவுடன் மின்சார கட்டணத்தை குறைப்பதாகவும் எரிபொருள் விலையை குறைப்பதாகவும் தேர்தல் மேடைகளில் கூறப்பட்டது. எனினும் அந்த வாக்குறுதிகளுக்கு என்னவாயிற்று? முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியல் லஞ்சமாக மதுபான உரிமங்களை வழங்கியுள்ளார். அவற்றை பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகளின் பெயர்களை வெளியிடப் போவதாகவும் உரிமங்களை ரத்து செய்வதாகவும் தேசிய மக்கள் சக்தி உறுதியளித்தது. எனினும் மதுபான உரிமங்கள் குறித்த முழுமையான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. அவ்வாறாயின் தேசிய மக்கள் சக்தியின் போக்கு என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். தேர்தல் காலத்தில் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை மக்கள் நன்கு உணர்ந்துள்ளார்கள். ஊடகங்கள் மூலமாக பிரசித்தி அடையவும் தேர்தல் காலத்தில் அவர்களுடைய செயற்பாடுகள் அமைந்துள்ளது என்பதை இப்போது தெரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த முப்படைகளின் பாதுகாப்பு இன்றுடன் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள முப்படையினரையும் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த முப்படையினரை மீளப்பெறுவது தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானத்தை கடந்த செவ்வாய்க்கிழமை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான போலீஸ் பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்படும் எனவும் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
அத்துடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு 6 மாதங்களுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்யப்பட்டு அதற்கேற்ப அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் சீரமைக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் விசேட போலீஸ் பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. போலீஸ் ஊடக பிரிவினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நத்தார் பண்டிகை மற்றும் புதுவருட பிறப்பு கொண்டாட்டங்களுக்காக பெருந்திரளான மக்கள் பிரதான மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு வருகை தருவார்கள். குறிப்பாக கத்தோலிக்க தேவாலயங்களில் நடைபெறும் விசேட ஆராதனைகளில் கலந்து கொள்வதற்காக பெருந்திரளான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு வருகை தரும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காகவும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் பொது இடங்களை மையப்படுத்தி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கென சுமார் 40,000க்கும் மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பொதுமக்கள் அதிகமாக நடமாடும் இடங்களில் 500க்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் சிவில் உடையில் கடமைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். அத்துடன் புலனாய்வு பிரிவினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் வாகன சாரதிகள் உரிய விதிமுறைகளை அவதானத்துடன் கடைபிடிக்குமாறு போலீஸ் தலைமையகம் கோரிக்கை விடுத்துள்ளது. பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகளை எதிர்வரும் 2ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கை எதிர்வரும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி நிறைவடையவுள்ளது. உயர்தர பரீட்சை கடந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி ஆரம்பமானது. எனினும் சீரற்ற காலநிலை காரணமாக 4 நாட்கள் பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட்டன. பின்னர் மீண்டும் 4ஆம் தேதி பரீட்சை ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் 31ஆம் தேதி நிறைவடையவுள்ளது. அதனால் பாடசாலை கல்வி நடவடிக்கை எதிர்வரும் 2ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இதேவேளை 2024ஆம் ஆண்டுக்கான சாதாரணதர பரீட்சை அடுத்த ஆண்டு நடத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வாழைச்சேனை கோரளைப்பற்று பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு நாசிவன் தீவு பகுதியில் கிராம சேவகர் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து வாழைச்சேனை கோரளைப்பற்று பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரளைப்பற்று பிரதேச நலன்புரி சங்கத்தின் சார்பாக வாழைச்சேனை கோரளைப்பற்று பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை இக்கவனஈர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. போராட்டத்தில் கலந்து கொண்டு பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கைகளில் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்ட இடத்திற்கு வருகை தந்த வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் பிரதேச செயலாளர் ஆகியோர்களிடமிருந்து தங்களது கோரிக்கை அடங்கிய மகஜரையும் போராட்டத்தில் ஈடுபட்டோர் கையளித்தனர். கோரளைப்பற்று பிரதேச செயலகத்தில் நாசிவந்துவு கிராம சேவகராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற கிராம சேவகர் நாசிவந்துவைச் சேர்ந்த சட்டவிரோதமாக காணிகளை பிடித்து சட்டவிரோத காணி பிடிப்பாளர்களால் கடந்த 20ஆம் தேதியன்று தாக்கப்பட்டு அவர் தற்போது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் தொடர்பாக தாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதோடு அவர்கள் இதுவரையும் கைது செய்யப்படவில்லை. எமது பிரதேச செயலகத்தில் அண்மை காலமாக பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் பெரும்பாலானோர் தாக்கப்படுவதும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதும் வருந்தத்தக்க ஒரு விடயமாகும். நாங்கள் அரச உத்தியோகத்தர்களாக பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே மக்களுக்கு பல பணிகளை ஆற்றி வருகின்றோம். அந்த வகையில் அண்மை காலமாக எமது கோரளைப்பற்று பிரதேச செயலகத்திலே மிக குறுகிய காலத்துக்குள் 2 உத்தியோகத்தர்கள் தாக்கப்பட்டு மிக மோசமாக தாக்கப்பட்டு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 4 நாள் கடந்தும் இதுவரைக்கும் தாக்கியவர்களை கைது செய்யவில்லை என்ற ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. அரசு உத்தியோகத்தர்கள் தங்களது சேவையினையே திறன்பட மக்களுக்கு போய் சேரணும் என்றதுக்காக வேலை செய்கிற போது இப்படியான ஒரு சிலரின் தாக்குதல் நடவடிக்கை அண்மை காலமாக எமது பிரதேச செயலக பிரிவிலே நடந்து கொண்டு வருகிறது. யாழ்ப்பாணம் தென்மராட்சியில் குன்றம் குழியுமாக உள்ள உசன் விடுதிப்பள்ளி பிரதான வீதியை புனரமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட உசன் விடத்திற்பள்ளி பிரதான வீதி நீண்ட காலமாக குன்றும் குழியுமாக இருப்பதாகவும் மழைக்காலங்களில் குறித்த வீதியில் வெள்ளநீர் தேங்கி நிற்பதால் மக்கள் போக்குவரத்திற்காக வீதியை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர். வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்குட்பட்ட இந்த வீதியால் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் சேவையில் ஈடுபட்டு வருகின்றது. இந்த நிலையில் குன்றும் குழியுமாக காணப்படும் குறித்த வீதியில் தற்போது வெள்ளநீர் தேங்கி நிற்பதனால் மக்கள் போக்குவரத்துக்கு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த வீதியை புனரமைத்து தருவதாக அதிகாரிகள் கூறிய போதிலும் இதுவரை எந்த செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த ரோட்டுக்கு இந்த நான் ஒரு இதுவும் செய்யலை. ஜிபிடி ஒரு ரோட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆனால் கிடங்கு வள்ளங்கள் கண்டு அப்போ இதுக்காக ஒன்றும் செய்யலாம். இங்கே இருந்து அங்கே அம்மன் கோயிலுக்கான ஒரு இதுதான் நான் பிறந்த வளர்ந்தவங்க ஒன்றும் செய்யலை. பள்ளிக்கூடத்தடிக்க மேலுக்கா போய் பாருங்க, அங்கே எல்லாம் கோவிலமாக கிடக்கு. முழங்கால் மட்டும் தண்ணி. அப்போ பஸ் போடுறது என்னண்டு ஆக்கள் போடுறது என்னண்டு சுற்றி வந்தாலும் பெரிய கரைச்சலாக கிடக்கு. கை மாதம் போடுறோன்னு சொன்னாங்கன்னா காலமாச்சு ஒன்றும் செய்யலை. இந்த ரோட் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து இதே மாதிரி தான் இருக்குது. இது பாடசாலை ரோட், அடுத்தது சொல்லி சிடிபி பஸ் ஓடுற ரோட். நாங்களும் இதெல்லாம் வியாபாரம் செய்யற நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இப்படியே தான் இருக்குது. என்னன்னு சொன்னா 2025ஆம் ஆண்டு எங்களோட அமைப்புகளால் இதை சரி செய்தார்ன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இதை செய்து தரமாக இருந்தால் நாங்கள் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை எங்களுடைய ஒரு ஆர்டிஎஸ்களாலேயோ எங்களுடைய ஒரு அமைப்புகளால செய்வோம் கட்டாயம். அடுத்த கட்டம் இதை எங்களை அடுத்த அரசாங்கம் இதை நிறைவேற்றி தரும்ன்றதுல எங்களோட ஒரு மக்கள் நம்பிக்கையா இருக்கிறோம். கிளிநொச்சி மாவட்ட மீனவர்களுக்கு இன்று மீன்பிடி வலைகள் வழங்கி வைக்கப்பட்டன. சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட மீன்பிடி வலைகள் இன்று கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன. வடக்கு மாகாண மீனவர்களுக்கென கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு கொண்டு வரப்பட்ட மீன்பிடி வலைகள் இன்று மீனவர்களுக்கு வழங்கப்பட்டன. மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள அலுவலகத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்து தெரிவு செய்யப்பட்ட 870 மீனவர்களுக்கு தலா 6 வலைகள் வீதம் 5220 வலைகள் பகிர்ந்தளிக்கப்படுவதாக கிளிநொச்சி மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் பாலசுப்ரமணியம் ரமேஷ்கண்ணா தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வயல் நிலங்களை கமநல காப்புறுதி சபையினர் பார்வையிட்டனர். திருகோணமலை சேரனுவர் பகுதியில் வெள்ளத்தால் அழிவடைந்த வயல் நிலங்களை கமநல காப்புறுதி சபையின் விசேட அதிகாரிகள் குழு ஒன்று இன்று பார்வையிட்டு அறிக்கையிட்டனர். கமநல சேவை காப்புறுதி குழுவின் உத்தியோகத்தர்கள் சேரனுவர் கமநல சேவை திணைக்கள உத்தியோகத்தர்களும் இக்களப்பணியில் ஈடுபட்டனர். உரிய கால பகுதியில் சேத விவரங்கள் மதிப்பிடப்படாதது, மேலும் நெல் விதைப்பு மேற்கொள்ளப்பட்ட பின்னர் சேத மதிப்பீடுகள் முன்னெடுக்கப்படுவதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதாவது இப்போ நாங்கள் 2வது தரம் விதைச்சிருக்கோம். 1ஆம் தரம் விதைச்சு அழுவி மாறி 2ஆம் தரம் விதைச்சிட்டோம். விதைச்சு இப்போ இந்த 25 நாளாக போகுது. இப்போ பார்த்து அழிவு பார்த்து நீங்கள் அந்த அழிவு என்னென்று அதிகமாகிறதும் அழிவு தாரது எங்களுக்கு. அது நாங்கள் இதை நம்பி தான் இருக்கிறோம். இதை விட எங்களுக்கு வேறு ஒரு தொழிலும் இல்லை. இந்த தொழில் தான், விவசாயம் மட்டும்தான். வயல் செய்கிற மட்டும்தான் எங்களுக்கு தொழில். இங்கே வேறு தொழில் இங்கே ஒன்றும் இல்லை. அப்போ இதை நம்பி நாங்கள் சேவிக்கிறோம். இதை தான் எங்களுக்கு இதில் எங்களுக்கு நஷ்டஈடு தாரண்டா எப்போ நீங்கள் தர போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க? இன்னும் பசலை காசு கூட போட்டு முடியலை. நாங்கள் அதையும் பார்த்து கொண்டு இருக்கோம். இந்த பசலை வாங்குறதுக்கு அதுவும் கிடைக்கல, இன்னும் தரையில். வவுனியாவில் நத்தார் வியாபார நடவடிக்கை களை கட்டியுள்ளது. வவுனியாவில் நத்தார் மற்றும் புத்தாண்டு வியாபார நடவடிக்கை களை கட்டியுள்ளது. கிறிஸ்தவ மக்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட தயாராகி வருகின்றனர். அந்த வகையில் வவுனியா மாவட்ட மக்கள் நத்தார் பண்டிகையை கொண்டாடுவதற்காக புத்தாடைகள் மற்றும் பட்டாசுகள், கிறிஸ்துமஸ் மரங்களை கொள்வனவு செய்து வருகின்றனர். நுவெல்லியா கொட்டியாக்கலை மத்திய பிரிவு தோட்ட மக்களுக்காக அமைக்கப்பட்ட குடிநீர் தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. நுவரெலியா பகவந்தலாவ கொட்டியாகலை மத்திய பிரிவு தோட்ட மக்களுக்காக அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஆக்குரனு டி லைஃப் ஃபவுண்டேஷன் மற்றும் ஷரீப் லஃபே ரஹ்மா உமா ஆகியோரின் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்பட்ட திட்டம் ஃபவுண்டேஷன் தலைவர் அசிம்டின் தலைமையில் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. பகவந்தலாவ கொட்டியாக்கலை அறம் செய்வோம் நிறுவன பொருளாளர் ஆமினா பேகமின் வேண்டுகோளுக்கு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 15 வருடங்களாக மக்கள் குடிநீர் பிரச்சினைக்கு முகம் கொடுத்து வந்த நிலையில் தற்பொழுது தீர்வு கிடைத்துள்ளது.
கம்பகாவில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார். காம்பகா வீரகுல பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் 30 வயதான இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவரினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த இளைஞர் காம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வர்த்தமானி வரும் வரை அரிசி இறக்குமதிக்கு வாய்ப்பில்லை என இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. அரிசி இறக்குமதிக்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் வரை மீண்டும் அரிசியை நாட்டிற்கு இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. தனியார் துறைக்கான அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் கடந்த 20ஆம் தேதி நிறைவடைந்திருந்த நிலையில் அன்றைய தினம் 67,000 மெட்ரிக் டன் அரிசி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரை நீடிக்கப்படும் என அரசாங்கம் அண்மையில் குறிப்பிட்டிருந்தது. எவ்வாறாயினும் இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படாததால் அரிசியை அரசாங்கத்தினால் அல்லது அரசாங்கத்தின் தலையீட்டினால் அரிசி இறக்குமதி செய்தாலும் அதனை இலங்கை சந்தைக்கு விடுவிக்க முடியாது என இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. அரிசி இறக்குமதி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் வெளியிடப்படும் என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதேவேளை முறையான அரிசி விநியோகமின்மையால் மூடப்பட்ட மரதகாமுள்ள விசேட மொத்த விற்பனை நிலையத்தின் அரிசி கடைகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். தனியார் துறையினரின் தலையீட்டில் அரிசி தொகை இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தடைகளை மீண்டும் திறக்க உள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்தனர். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகளுக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து பணம் பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகளுக்கு எதிராக சட்டத்தரணிகள் குழு ஒன்று போலீஸ் தலைமையகத்தில் இன்று முறைப்பாடு பதிவு செய்துள்ளது. இது தொடர்பில் சட்டத்தரணி சுரங்க பண்டார ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். මම නීති සුරංග බණ්ඩාර අද අපි පැමිණිල්ලක් කරන්න ආව නීතිඥරු දෙනෙක් සමග තවත් අපි ඇත්තටම මේ මහජන අරමුදල් ආරක්ෂා කිරීමේ වෙනුවෙන් පෙනී සිටින නීතිඥ කණ්ඩායමක් முன்னாள் அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக் கொண்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் அரசு தரப்பினரால் வெளிப்படுத்தப்பட்டது. மருத்துவ செலவுக்காக ஜனாதிபதி நிதியை பெற்றுக்கொள்வதற்கு பல்வேறு வரைமுறைகள் உள்ளன. ஆனால் அவை உரிய முறையில் பின்பற்றப்பட்டுள்ளதா என்பதில் எமக்கு சந்தேகம் உள்ளது. நிதியை பெற்றுக்கொள்வதற்கு மருத்துவ சான்றிதழ்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். வருமான வரி செலுத்துவது தொடர்பிலும் அதிகம் கவனம் செலுத்தப்படுகின்றது. அது மாத்திரமின்றி நபர் ஒருவருக்கு குறிப்பிட்டதொரு தொகையே வழங்க வந்துள்ளது. இந்த நிலையில் பாரிய தொகையை அரசியல்வாதிகள் பெற்றுக் கொண்டுள்ளனர். அவர்கள் சட்டவிரோதமாக பணத்தை பெற்றிருந்தால் அது மீளப் பெற வேண்டும். அத்துடன் போலீசாரின் ஊடாக நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் முன்னிறுத்துகின்றோம். இதுவே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இது தொடர்பில் நாம் போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளோம். இந்த பிரகாரோ சத்தமே පසු රෝගියා රෝහලෙන් පිට වෙලා දින 60ක් ඇතුළත මේ ඉල්ලීම කරන්න ඕනේ. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை பெறவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவது தொடர்பான வாய்மூல அமர்வு எதிர்வரும் 27ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த அமர்வுகளில் கட்டண திருத்தம் தொடர்பாக மின்சார சபை சமர்ப்பித்த முன்மொழிவு மற்றும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு சமர்ப்பித்த பதில் முன்மொழிவு குறித்து மக்களின் கருத்துக்கள் பெறப்பட உள்ளன. மின்சார சபை அடுத்த 6 மாதங்களுக்கு கட்டண திருத்தம் மேற்கொள்ளக்கூடாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் அண்மையில் முன்மொழிவுகளை சமர்ப்பித்தது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பதில் பிரேரணைகளை முன்வைக்கும் போது மின்சார கட்டணத்தை 10 முதல் 20% வரை குறைக்க முடியும் என குறிப்பிட்டது. இந்த முன்மொழிவுகள் தொடர்பில் எழுத்து மூலம் மக்களின் கருத்துக்களை பெறும் நடவடிக்கை கடந்த 17ஆம் தேதி ஆரம்பமானதுடன் வாய்மூல அமர்வு எதிர்வரும் 27ஆம் தேதி கண்டி பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. தேசிய மாணவர் படையணியின் வெளிநாட்டு சுற்றுலாவுக்கு யாழ்ப்பாண மாணவர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பத்திரிசியார் கல்லூரி போலீஸ் மாணவ சிப்பாய் படையணி மாணவன் கயான்ஸ் யசின் தேசிய மாணவர் படையணியின் வெளிநாட்டு சுற்றுலாவுக்கு தெரிவாகியுள்ளார். நாளை முதல் எதிர்வரும் 2ஆம் தேதி வரை இலங்கை குழுவுடன் மாலைத்தீவு பயணிக்க உள்ளார். இம்முறை தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களில் தமிழ் மாணவன் எனும் பெருமையையும் கல்லூரியிலிருந்து வெளிநாடு பயணமாகும் 1வது மாணவன் எனும் பெருமையும் கயான் யசின் பெற்றுள்ளார். திருகோணமலை மூதூரில் காணி ஆவணங்களை பெற்றுக்கொள்வதற்கான விழிப்புணர்வு செயலமர்வு நடைபெற்றது.
திருகோணமலை மூதூரில் காணி ஆக்கிரமிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கான விழிப்புணர்வு செயலமர்வு ஒன்று இன்று நடைபெற்றது. அகம் மனிதாபிமான வள நிலையம் மற்றும் BCCJ அமைப்புகளின் ஏற்பாட்டில் செயலமர்வு ஒழுங்கு செய்யப்பட்டது. வளவாளர் சந்திரகுமார் காணி ஆவணங்கள் தொடர்பான தெளிவுபடுத்தல்களை வழங்கியிருந்தார். செயலமர்வில் அகம் மனிதாபிமான வள நிலையத்தின் பிரதி இணைப்பாளர், உதவி கணக்காளர், கள இணைப்பாளர் மற்றும் கிராம தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அம்பாறை கல்முனை மாநகர சபையின் பெரிய நீலாவணை பல்தேவி கலாசார மண்டபத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை கல்முனை மாநகர சபையினால் பெரிய நீலாவணையில் அமைக்கப்பட்டுள்ள பல்தேவி கலாசார மண்டபம் விரைவில் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட உள்ளது. இதன் நிர்மாண பணிகள் பூர்த்தி அடைந்துள்ள நிலையில் கல்முனை மாநகர ஆணையாளர் NM நவீஸ் அதிகாரிகள் சகிதம் அங்கு விஜயம் செய்து மண்டப திறப்பு விழா தொடர்பில் ஆராய்ந்துள்ளார். உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சின் உள்ளூர் அபிவிருத்தி ஒத்துழைப்பு திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் 2 மாடிகளை கொண்ட கட்டிட தொகுதியாக இக்கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. தேசிய கைவினை பேரவைத் தலைவராக ஆயிஷா விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய கைவினை பேரவைத் தலைவராக வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டில் நிபுணர் ஆயிஷா விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். குறித்த நியமன கடிதத்தை கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹாந்தனத்தி வழங்கியுள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய கைவினை பேரவை உள்ளூர் கைவினை துறையை மேம்படுத்தி வருகின்றது. ஆயிஷா விக்ரமசிங்க மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விரிவுரையாளராக பணியாற்றியுள்ளார். இலங்கை, பிரித்தானியா மற்றும் அமெரிக்காவில் விளம்பரம் மற்றும் வடிவமைப்பில் விரிவான தொழில்முறை அனுபவத்தை பெற்றுள்ளார். மின்சார வேலிகளால் யானைகளுக்கு ஏற்படும் உயிரிழப்பினை தவிர்க்க வேண்டும் என மின்சார சபை வலியுறுத்தியுள்ளது. இந்த ஆண்டில் சட்டவிரோத மின்வேலிகள் மற்றும் யானைகளுக்கு ஏற்படும் உயிரிழப்பினை தவிர்ப்பதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் என இலங்கை மின்சார சபை வலியுறுத்தியுள்ளது. இந்த ஆண்டில் சட்டவிரோத மின்வேலிகள் மற்றும் கம்பி இணைப்புகளின் காரணமாக 50 யானைகள் வரை உயிரிழந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. புராதன காலம் முதல் சமய ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகின்ற யானைகள் சுற்றுலா பயணிகளால் அதிகளவில் விரும்பப்படுகின்றன. எனவே பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கு பங்களிப்பு செய்கின்ற யானைகளை பாதுகாப்பதற்கு ஒத்துழைப்பை வழங்குமாறு இலங்கை மின்சார சபை அறிக்கையொன்றை வெளியிட்டு கோரியுள்ளது. இலங்கை மின்சார சபையினால் வழங்கப்படும் மின்சாரத்தை கொண்டு சட்டவிரோதமாக அமைக்கப்படும் மின்சார வேலிகள் மற்றும் மின் இணைப்புகள் தொடர்பான தகவல்களை வழங்க 0111818767 அல்லது 1987 என்ற துரித இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேன என்ற சர்வஜன அதிகாரத்தின் உறுப்பினராக இணைந்து கொண்டார். முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேன சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீரவிடமிருந்த கட்சி உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டார். சர்வஜன அதிகாரத்தின் தலைமை குழுவிற்கும் SM சந்திரசேன நியமிக்கப்பட்டுள்ளார். SM சந்திரசேன ஸ்ரீலங்கா பொது ஜனபெரமுன அரசாங்கத்தில் அமைச்சர் பதவிகளை வகித்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தாமரை கோபுரத்தை பார்வையிடுவதற்கான நேரம் நீடிக்கப்பட்டுள்ளது. நத்தார் பண்டிகை மற்றும் புது வருட பிறப்பை முன்னிட்டு தாமரை கோபுரத்தை பொதுமக்களுக்காக திறந்து வைக்கும் நேரத்தை நீடிக்க அதன் நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 25 மற்றும் 26ஆம் திகதிகளில் காலை 9 மணி முதல் நள்ளிரவு வரையும், எதிர்வரும் 27ஆம் திகதி காலை 9 மணி முதல் இரவு 11 மணி வரையும் தாமரை கோபுரம் திறக்கப்பட உள்ளது. எதிர்வரும் 31ஆம் திகதி மற்றும் ஜனவரி 1ஆம் திகதி ஆகிய 2 நாட்களிலும் காலை 9 மணி முதல் மறுநாள் அதிகாலை 1 மணி வரை திறக்கப்பட உள்ளதாக தாமரை கோபுர நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி தனங்கிழப்பு பகுதியில் சட்டவிரோதமாக பனைமரங்கள் தரிக்கப்படுவதாக முறையிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி தனங்கிழப்பு பகுதியில் சட்டவிரோதமாக பனைமரங்கள் தரிக்கப்பட்டு வந்த நிலையில் பொதுமக்கள் வழங்கிய முறைப்பாட்டை அடுத்து JCB வாகனம் கொண்டுவரப்பட்டு 25க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் தரிக்கப்பட்டமை நேரடியாக அவதானிக்கப்பட்டதாக பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். இளவயது பனைகள் பல தரிக்கப்பட்டு அடிப்பாகங்கள் எரியூட்டப்பட்ட நிலையில் காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோதமாக பனைமரங்கள் தரிக்கப்பட்டால்
0779273 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தகவல்களை தர முடியும் எனவும் பணி அபிவிருத்தி சபை தலைவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை மோதூர் இருதயபுரத்தில் மதுபான விற்பனை நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் 3 படுகாயமடைந்துள்ளனர். திருகோணமலை மோதூர் இருதயபுரத்தில் மதுபான விற்பனை நிலையம் ஒன்றில் நேற்று மாலை இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் 3 படுகாயமடைந்துள்ளனர். தாக்குதல் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காணொலிகளும் வெளியாகியுள்ளன. கூறிய ஆயுதங்களுடன் நுழைந்த குழு ஒன்றே தாக்குதலை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலில் படுகாயமடைந்த 3 மோதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். முன்பகை காரணமாக தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கும் போலீசார் தாக்குதலில் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு வவுணதீவு இலங்கை வங்கி கிளை புதிய கட்டடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வவுணதீவு பிரதேசத்தில் இயங்கி வந்த இலங்கை வங்கி கிளையானது புதிய கட்டடத்திற்கு இடமாற்றப்பட்டு இன்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சிறியதொரு கட்டடத்தில் கடந்த பல வருடங்களாக இயங்கி வந்த இவ்வங்கி கிளையானது வாடிக்கையாளர்களின் நன்மை கருதி புதிய கட்டடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக வங்கி கிளையின் முகாமையாளர் ஸ்ரீ பிரியதர்சன தெரிவித்தார். திறப்பு விழா நிகழ்வில் பிரதேச செயலாளர் என் சத்யானந்தி, பிரதி பொது முகாமையாளர்களான பிரியாள் செல்வா, பிரியந்தி விஜயசேகர, வலய கல்வி பணிப்பாளர் வை ஜெயச்சந்திரன், பிரதேச சுகாதார வைத்தியர் உதவி பொது முகாமையாளர் குமுது மஹவத்த, பிராந்திய முகாமையாளர் பிரதீபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அம்பாறை அக்கறை பெற்ற இந்து இளைஞர் மன்றத்தின் வருடாந்த இறுதி ஒன்று கூடல் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. அம்பாறை அக்கறை பெற்ற இந்து இளைஞர் மன்றத்தின் வருடாந்த இறுதி ஒன்று கூடல் நேற்றிரவு நடைபெற்றது. இந்து இளைஞர் மன்றத்தின் தலைவர் கைலாய பிள்ளை தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஆலய தீபமு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ், அம்பாறை மாவட்ட நீர்ப்பாசன திணைக்கள உதவி பணிப்பாளர் ராஜ்குமார் உட்பட மன்றத்தின் முக்கியஸ்தர்கள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்து இளைஞர் மன்றத்தின் கடந்த கால செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் என்பன இதில் கலந்துரையாடப்பட்டன. ஜனாதிபதி அலுவலகத்தில் நத்தார் கரோல் இசை நிகழ்ச்சி நேற்று ஆரம்பமானது. ஜனாதிபதி அலுவலகம், முப்படையினர் மற்றும் போலீசார் இணைந்து வருடாந்தம் நடாத்தும் நத்தார் விசிட கரோல் இசை நிகழ்ச்சி தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜயந்த பெர்னாண்டோ தலைமையில் நேற்று ஆரம்பமானது. நத்தார் கரோல் இசை நிகழ்ச்சியை முன்னிட்டு ஜனாதிபதி அலுவலக வளாகம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகள் மின்னொலியால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததோடு இலங்கை இராணுவத்தின் பாடல் குழு மற்றும் இசைக்குழுவினரால் நேற்றைய தினம் நத்தார் கரோல் கச்சேரி நிகழ்த்தப்பட்டது. இந்த கிறிஸ்துமஸ் கரோல் இசை நிகழ்ச்சி எதிர்வரும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வரை தினமும் இரவு 7 மணி முதல் ஜனாதிபதி செயலக வளாகத்தில் இடம்பெறவுள்ளது. மட்டக்களப்பு கருவப்பங்கணியில் இயங்கி வரும் செயற்பாட்டு குழுவும் சிறுவர் சிற்பிகள் கழகமும் இணைந்து ஒளிவிழாவை நேற்றைய தினம் சிறப்பாக நடாத்தியிருந்தனர். செயற்பாட்டு குழுவின் தலைவர் ஜாகப்பர் தேவதாசினி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு கல்வி வலயத்தின் முறைசாரா கல்வி பிரிவின் ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளர் எம் தயானந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். சிறப்பு அதிதியாக மட்டக்களப்பு கல்வி வலயத்தின் உதவி கல்வி பணிப்பாளர் ஏ ஜெயானந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிறுவர் சிற்பிகள் கழகத்தில் உள்ள மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களும் நிகழ்வின் போது வழங்கப்பட்டதுடன் நிகழ்வினை சிறப்பித்து செயற்பாட்டு குழுவின் உறுப்பினர்களுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டன. அம்பாறை சாய்ந்தமருதில் அவசரகால நிலைகளுக்கு முகம் கொடுப்பது தொடர்பான பயிற்சி நேற்று மாலை நடைபெற்றது. அம்பாறை சாய்ந்தமருது ரியாலுல் ஜன்னா வித்தியாலயத்தில் அவசரகால நிலைகளுக்கு முகம் கொடுப்பது தொடர்பான பயிற்சி நேற்று மாலை நடைபெற்றது. அனர்த்தங்களால் பாதிக்கப்படும் மக்களிடத்தில் மீட்பு மற்றும் மனிதாபிமான பணிகளை முன்னெடுப்பதில் இளைஞர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் நற்செயற்பாடுகளை ஊக்குவிக்கும் நோக்கில் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. டயகோனியா மற்றும் முஸ்லிம் பெண்கள் ஆராய்ச்சி மற்றும் செயல் முன்னணி அனுசரணையில் சமூக அபிவிருத்தி அமைப்பின் ஏற்பாட்டில் பயிற்சியினரை ஏற்பாடு செய்யப்பட்டது. சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் எம் ஆசிக், கிழக்கு மாகாண கல்வி திணைக்கள பிரதி கல்வி பணிப்பாளர் NMA மலிக் ஆகியோரும் இதில் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வந்துள்ளது. தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.